12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு தழுவிய அளவில் மத்திய மாநில தொழிற்சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் நேரலையை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து மதுரை ரயில் நிலைய சந்திப்பில் தொழிற்சங்கத்தினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அது தொடர்பான தகவல்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், இப்ப அங்க ரயில் மறியல் போராட்டம் எந்த அளவுல இருக்கு, விவரமா சொல்லுங்க. தம்பி தமிழரசன் பாத்தீங்கன்னா இந்த மதுரை ரயில் நிலைய சந்திப்புல தற்போது ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற தொழிற்சங்கத்தினரை காவல்துறையினர் கைது செய்து கொண்டிருக்கின்றனர். முன்னதாக ஒரு 10 மணி அளவிலிருந்து இங்க மாநில தொழிற்சங்கங்களை சேர்ந்த ஒரு 9க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்களை சேர்ந்தவர்கள் நிர்வாகிகள் மற்றும் தொழிலாளர்கள் இங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து காவல்துறையினால் அமைக்கப்பட்ட தடுப்பு வேலிகளை தள்ளிக்கொண்டு அவர்கள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது 12 அம்ச கோரிக்கைகளை, அதாவது புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளின் கீழ் இயங்கும் துறைகளைச் சேர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக சொன்னோம்னா இங்க அனைத்து தொழிற்சங்கங்கள் சேர்ந்த ஒரு 9க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்களை சேர்ந்த தொழிற்சங்கத்தினர் தற்போது ரயில் நிலைய சந்திப்பின் கிழக்கு வாயில் முன்பாக அதாவது முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை கைது செய்து நடவடிக்கை ஈடுபட்டு வருகிறது. இதே போன்று மதுரையில் பாத்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பொதுத்துறை நிறுவனமான எல்ஐசியில் அனைத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதோடு அங்கு வாயில்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். இதே மற்றும் அனைத்து அரசு பொதுத்துறை வங்கிகளும் செயல்படவில்லை, அவர்களும் அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பாக பணிகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகின்றனர். இதுபோல் மற்ற தொழிற்சங்கங்கள் ஆங்காங்கே உள்ள பிற தொழிற்சங்கங்கள் ஆங்காங்களே அவர்களுடைய அலுவலகத்தின் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் பணிகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. இது முற்றிலுமாக பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பொதுத்துறை வங்கி நிறுவனமாக இருக்கட்டும் மற்றும் பிற அரசு அலுவலகங்களாக இருக்கட்டும் பணிகள் முற்றிலுமாக பார்க்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்தை ஹரி, நீங்க இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். முன்பாக சென்னையில் இருக்கும் செய்தியாளர் ரமேஷிடம் பேசலாம். ரமேஷ், அங்கு ரயில் மறியல் போராட்டம் தொடங்கிவிட்டதா? கள நிலவரம் என்ன? தற்பொழுது அந்த பல்வேறு தொழிற்சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் எல்லாமே தண்டவாளத்தில் இறங்கிவிட்டார்கள். தற்பொழுது ரயில் மறியல் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். எந்த ரயில் போக்குவரத்தும் தற்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது. தற்பொழுது பயணிகள் எல்லாம் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது கிண்டி ரயில் நிலையம் என்பது பிரதான பகுதியாக இருக்கிறது. குறிப்பாக தாம்பரம், அதேபோல குரோப்பேட்டை பகுதியில், பல்லாவரம் பகுதியில் இருந்து சென்னைக்கு வருபவர்கள், சென்னையிலிருந்து அந்த பகுதிக்கு பணிக்கு செல்பவர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது ரயில் தண்டவாளத்திலே கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டோர் குவிந்திருக்கிறார்கள். காவல்துறை கட்டுப்பாட்டையும் மீறி அவர்கள் தண்டவாளத்திற்கு வந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட 3 தண்டவாளங்கள் இருக்கிறது. குறிப்பாக தென் மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய அந்த தண்டவாளமும் இங்குதான் இருக்கிறது. அந்த 3 தண்டவாளங்களிலுமே அவர்கள் குறிப்பாக தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்கள் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது பதட்டமான சூழல் நிலவி வருகிறது. காயத்ரி, ரமேஷ், பதட்டமான சூழல் நிலவுவதா சொல்றீங்க. அங்க காவல்துறையினர் எவ்வளவு பேர் குவிக்கப்பட்டிருக்காங்க? அவங்க தொடர்ந்து கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கா? 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கார்கள். தற்பொழுது ஒரு ரயில் வந்து கொண்டிருக்கிறது. சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் நோக்கி செல்லக்கூடிய ஒரு ரயில் வந்திருக்கிறது. தண்டவாளத்திலே 200க்கும் மேற்பட்டோர் இருக்கிறார்கள். அந்த ரயிலை நிறுத்துவதற்கு காவல்துறையினர் முயற்சித்து வருகிறார்கள். அந்த ரயில் என்பது வேகமாக தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. ரயிலை நோக்கியவாறு போராட்டக்காரர்கள் செல்கிறார்கள். காவல்துறையினர் அந்த ரயிலை நிறுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை கூட நீங்கள் தற்போது பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஏராளமான ஆயிரக்கணக்கான பயணிகள் இந்த கிண்டி ரயில் நிலையத்தை பயன்படுத்துகிறார்கள். குறிப்பாக சென்னையுடைய நுழைவு பகுதியாக இருக்கக்கூடியது தாம்பரம், குரோம்பேட்டை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்திலிருந்து கூட சென்னைக்கு பணிக்கு வருவர்கள் இந்த ரயில் நிலையம் வழியாக தான் கடக்க வேண்டும். அதே போல கடற்கரை, மாம்பழம், எக்மோர் உள்ளிட்ட அங்கிருந்து செல்பவர்கள், குறிப்பாக தாம்பரம் செல்லக்கூடியவர்கள், தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் எல்லாம் கூட இந்த பகுதி வழியாக தான் செல்கிறார்கள். தற்பொழுது ரயிலை நோக்கி போராட்டக்காரர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது அந்த ரயிலை மறிப்பதற்கு ரயில் நின்று விட்டது. குறிப்பாக அந்த திருமால்பூர் செல்லக்கூடிய ரயில் தற்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது. தற்பொழுது தண்டவாளத்திலே நடந்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். காவல்துறை உயர் அதிகாரிகளும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பதட்டமான சூழல் நிலவுகிறது. மற்ற ரயில்கள் எல்லாம் அங்கே நிறுத்தப்பட்டிருப்பதாக ரயில்வே துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஆயிரக்கணக்கான பேர் பயன்படுத்தக்கூடிய இந்த ரயில் நிலையத்திலே அசம்பாவித சம்பவங்கள் ஏற்பட்டுள்ளதா என்பதற்காக ரயில்வே துறையும் ஏற்பாடு செய்திருக்கிறது. தற்பொழுது அந்த போராட்டத்தில் ஈடுபவர்கள் ரயிலில் ஏறிவிட்டார்கள். ரயிலில் ஏறி எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறார்கள். தமிழகத்தில் ரமேஷ், இந்த அளவிற்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தீவிரமாக. இதன் காரணமாக பயணிகளுக்கு இடையூறு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறீர்கள். அலுவலகத்திற்கு செல்ல வேண்டிய நேரம் இது. பயணிகள் தரப்பில் என்ன மாதிரியான அதிருப்தி வெளிப்படுகிறது?
பயணிகள் தரப்பில் அவர்கள் சொல்வதெல்லாம் தங்களுக்கு பணிக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. நாங்கள் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறோம். ஆங்காங்கே மின்சார ரயில்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இங்கு வந்தால் ஏதாவது அசம்பாவித சம்பவங்கள் ஏற்பட்டு விடுமோ என்ற அடிப்படையில் ஆங்காங்கே குறிப்பாக சைதாப்பேட்டையிலிருந்து வரக்கூடிய ரயில் புறநகர் ரயில்கள் எல்லாமே சைதாப்பேட்டை பகுதியிலும், இதற்கு அடுத்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய சென்ட் தாமஸ் மவுண்ட் என்று சொல்லக்கூடிய பரங்கிமலை ரயில் நிலையத்திலும் ரயில்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இங்க கிட்டத்தட்ட எண்ணிக்கை, அதாவது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவர்கள் எண்ணிக்கை என்பது 500 தாண்டி ஏராளமானோர் உள்ளே வந்து விட்டார்கள். ரயில் நிலையத்திற்கு உள்ளே வந்து விட்டார்கள். தற்பொழுது அவர்கள் ரயிலில் ஏறி ஆர்ப்பாட்ட கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். காவல்துறையினர் அவர்களை கலைந்து செல்லுமாறு வற்புறுத்தி வருகிறார்கள். பயணிகளை நாம் பார்க்கும்பொழுது அவர்கள் ஒரு சிரமத்திற்குள்ளாகக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. அதே போல இங்கிருந்துதான் அந்த பேருந்து நிறுத்தத்துக்கு செல்ல வேண்டும். அந்த பகுதி முழுவதும் தற்போது காவல்துறை அடைத்து வைத்திருக்கிறார்கள். பயணிகள் வருவதே தற்பொழுது எந்த ரயிலிலும் இறங்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. தற்போது வந்த ரயில் கூட சற்று முன்பே பிளாட்பாரத்துக்கு முன்பே நிறுத்திவிட்டார்கள். அவர்கள் அந்த இறங்க வேண்டியவர்கள் கூட இறங்க முடியாத ஒரு சூழலில் அங்கிருந்து போராட்டம் என்ன நடக்கிறது என்று எட்டி பார்த்தவாறு இருக்கிறார்கள். காயத்ரி, ரமேஷ், நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. பல்லவன் இல்லம் முன்பாக போக்குவரத்து தொழிலாளர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இது குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், இப்ப அங்க போக்குவரத்து தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்களா? அங்க என்ன நிலவரம்? தமிழரசன், அண்ணா சாலை பல்லவன் இல்லம் முன்பாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயற்சித்த போக்குவரத்து தொழிலாளர்களை போலீசார் தற்பொழுது கைது செய்து வருகிறார்கள். ஏற்கனவே அவர்களுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தவே இந்த இடத்தில் அனுமதி அளிக்கப்பட்டது. ஆனால் தடுப்பு வேலிகளும் அமைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து தடையை மீறி மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயற்சித்ததால் அந்த இடத்தில் பாதுகாப்புக்காக ஈடுபட்டிருந்த போலீசார் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயற்சித்த போக்குவரத்து தொழிலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளை கைது செய்தனர். 3 வேனில் தற்பொழுது கைது செய்து அவர்கள் அழைத்து சென்றிருக்கிறார்கள். இன்னொரு புறம் அந்த இடத்தில் குழுமியிருந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் தற்போது பல்லவன் இல்லம் முன்பாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சியை தான் நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய போக்குவரத்து தொழிலாளர்களை போலீசார் தடுத்து நிறுத்துகிறார்கள். அதே போன்று அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில் தற்பொழுது போலீசார் அதுக்கான பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட போக்குவரத்து தொழிலாளர்கள் இந்த இடத்தில் மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து தடுப்பு வேலிகள் முழுவதுமாக அமைக்கப்பட்டிருந்தது. தடையை மீறி மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயற்சித்தார்கள். தற்போது மறியல் போராட்டம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு புறம் 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். தற்பொழுது இந்த இடத்தில் மறியல் போராட்டம் நடந்து வருவதால் போக்குவரத்து பாதிப்பும் வாகன நெரிசல் இந்த இடத்தில் ஏற்பட்டிருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் தற்போது இந்த இடத்தில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. தமிழரசன், ராஜ்குமார், நீங்க இணைப்பில் இருங்க. தொடர்ந்து சென்னை கிண்டி ரயில் நிலையத்தில் இருக்கும் செய்தியாளர் ரமேஷிடம் பேசலாம். ரமேஷ், தற்போது அங்கு கள நிலவரம் என்ன? தற்பொழுது பதட்டமான சூழல் தான் இருக்கிறது. அந்த ரயிலை அவர்கள் விடவில்லை. பல்வேறு தொழிற்சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் தண்டவாளத்திலே அமர்ந்து விட்டார்கள். தற்பொழுது 500க்கும் மேற்பட்டோர் தண்டவாளத்தில் இருக்கிறார்கள். இரு மருங்கிலும் செல்ல வேண்டிய அனைத்து ரயில்களும் ஆங்காங்கே வழியிலே நிறுத்தப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது சென்னை கடற்கரையிலிருந்து காஞ்சிபுரம் மாவட்டம் திருமால்பூருக்கு செல்லக்கூடிய ஒரு புறநகர் ரயில் இங்கு தற்பொழுது கிண்டி ரயில் நிலையத்திலே பிளாட்பாரத்திற்கு முன்பே நிறுத்தப்பட்டு தண்டவாளத்திலே இருக்கிறது. பயணிகள் செய்வது அறியாமல் அவர்கள் தங்களுடைய அந்த கோச்சிலே இருக்காங்க. இறங்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. குறிப்பாக பல்வேறு ஊர்களுக்கு இங்கிருந்து செல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். பல்லாவரம், குருவப்பேட்டை, மீனம்பாக்கம், திரிசூலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடியவர்கள்லாம் அந்த ரயில் பெட்டியிலே இருக்கிறார்கள். அவர்கள் இறங்க முடியாமல் என்ன என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் எதற்காக இந்த போராட்டம் நடைபெறுகிறது என்பது குறித்த துண்டு பிரசுரங்களை அவர்களுக்கு, அந்த பயணிகளுக்கு வழங்கி வருகிறார்கள். தற்பொழுது காவல்துறையினர் பேச்சுவார்த்தையிலே ஈடுபட்டு வருகிறார்கள். கலைந்து செல்லுங்கள் என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்து வருகிறார்கள். அந்த காவல்துறையினருக்கும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. தற்பொழுது 500க்கும் மேற்பட்டோர் தண்டவாளத்தில் இறங்கி அமர்ந்தும் போராட்ட கோஷங்களை எழுப்பியும் இருப்பதால் ஒரு பதட்டமான சூழல் இருக்கிறது. இவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை காவல்துறை எடுத்து வருகிறது என்பதால் ரயில் மறியல் போன்ற போராட்டங்களை செய்வதற்கு காவல்துறையில் அனுமதி கிடையாது. அறப்போராட்டங்கள் குறிப்பாக செய்வதற்கு தான், குறிப்பாக ஒரு சேப்பாக்கம் போன்ற இடங்களிலே போராட்டம் செய்வதற்கு அனுமதி இருக்கிறது. பொதுவாக அதற்கு முன்னதாகவே அனுமதி வாங்க வேண்டும். இது பொது வேலை நிறுத்தம் என்ற அடிப்படையில் அவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நாம் இங்க இருக்கக்கூடிய பயணிகளிடம் பேசும் பொழுது
அவர்கள் சொல்கிறார்கள் பல்வேறு விடயங்களுக்காக செல்கிறோம், குறிப்பாக அலுவலக காரியங்கள், குறிப்பாக மருத்துவமனைக்கு செல்லக்கூடியவர்களாம் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் சிரமத்துக்காளர்கள். சில பேருக்கு இந்த தகவல் இன்றைக்கு போராட்டம் நடைபெறுவது என்பதே தெரியாமல் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு வேலை நாட்கள், குறிப்பாக வெள்ளிக்கிழமை என்ற அலுவலக வேலை நாட்கள் இது ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தால் பல்வேறு பணிகளுக்கு செல்லக்கூடியவர்கள், அரசு பணிக்கு, தனியார் பணிகளுக்கு, அடுத்து மருத்துவமனை, சொந்த காரியங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். சிலர் முன்கூட்டியே தெரிந்து வைத்துக் கொண்டு அதற்கேற்றார் போல் செயல்படுகிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு வேலை நிறுத்தம் என்பதால் தங்களுடைய மாற்று ஏற்பாடுகளை செய்து வண்ணமும் இருக்கிறார்கள். இது போன்ற பல்வேறு பயணிகள் சிரமத்துக்கு ஆகக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. காயத்ரி, ரமேஷ், போராட்டத்தில் ஈடுபட்டவங்ககிட்ட காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்துறதா சொன்னீங்க. அவங்க பேச்சுவார்த்தையில என்ன சொல்றாங்க? ஏன் தொழிற்சங்க நிர்வாகிகள் போராட்டத்தை இன்னும் கைவிட மறுக்கிறாங்க? அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்றாங்க? நாங்கள் அதாவது எந்த ரயிலையும் செல்ல விட மாட்டோம் என்ற ஒரு கோரிக்கையை இருப்பதாக குறிப்பாக 9 சங்கங்கள் இருக்கிறார்கள். ஏஐசிடியூசி, சிஐடியு, ஐஎன்டிஎஸ்யு உள்ளிட்ட 9 சங்கங்கள், மத்திய மாநில தொழிற்சங்கங்கள், எல்பிஎஃப் பல்வேறு சங்க நிர்வாகிகள் ஒரு சங்கம் செய்யவில்லை. 9 சங்கங்கள் இருப்பதால் பல்வேறு பிரிவினர் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த போராட்டம் என்பது நடைபெற்று காவல்துறை உயர் அதிகாரிகள் தற்பொழுது வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். பல்வேறு சங்கங்கள் இருப்பதால் அவர்களிடம் ஒருமைப்படுத்துவதில் காவல்துறைக்கு சிக்கல் நீடித்து வருகிறது. தண்டவாளத்திலே அவர்கள் கருப்பு கொடியை காட்டியவாறு நின்று கொண்டிருக்கிறார்கள், ரயில் மறியல் என்று சொல்லியிருக்கிறார்கள். பல்வேறு தலைவர்களுடைய பல்வேறு காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார்கள். தற்போது அனைத்து ஏசி டிசிக்கெல்லாம் இங்கே வந்து தண்டவாளத்திலே அவர்களும் இறங்கி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது இங்கு ஒரு கிட்டத்தட்ட 15 நிமிடங்களுக்கு மேலாக போக்குவரத்து ஸ்தம்பித்திருக்கிறது. ரயில்கள் எல்லாம் தண்டவாளத்திற்கு முன்பே நீக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக தாம்பரத்தில் இருந்து சென்னை கடற்கரை நோக்கி வந்த ஒரு ரயிலும் எதிர்முனையில் இருக்கிறது. குறிப்பாக இங்க வந்து 5 தண்டவாள வரிசைகள் இருக்கிறது. அந்த 5 தண்டவாளங்களிலுமே மக்கள் இருக்காங்க. குறிப்பாக இந்த பல்வேறு தொழிற்சங்கங்கள் இருப்பதால் ஒரு ரயில் கூட இங்கிருந்து மற்ற பகுதிகளுக்கு செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. தண்டவாளங்களிலே நிறுத்தப்பட்டு பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ரமேஷ், இப்படியான ஒரு சூழ்நிலையில பயணிகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் இந்த மாற்றுப்பாதையில ரயில் இயக்குவதற்கோ வேறு என்ன மாதிரியான மாற்று நடவடிக்கை எடுப்பதற்கு ரயில்வே துறை திட்டமிட்டிருக்கிறது? அதாவது குறிப்பாக 5 ரயில் நிலையம் இருக்கிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு செல்வதற்கென்று ஒரு பிரத்யேக தண்டவாள பகுதி இருக்கிறது. அந்த பகுதியிலும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக அதே போல புறநகர் ரயில் நிலையத்திற்கு கடற்கரையை நோக்கி செல்வதற்கு 2 தனியாக தண்டவாளங்கள் இருக்கின்றன. அங்கேயும் அவர்கள் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல கடற்கரையிலிருந்து தாம்பரம் நோக்கி செல்லக்கூடிய பகுதி இருக்கிறது. அதிலும் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 5 லைன்களிலுமே 5 லைன் என்று சொல்வார்கள். அந்த 5 லைன் 4 பிளாட்ஃபார்ம் இருக்கிறது. கிண்டி அந்த ஸ்டேஷன்ல அந்த 4 பிளாட்ஃபாரத்திலும் ஏராளமானோர் குவிந்ததால் காவல்துறையினர் செய்வதறியாமல் வருகிறார்கள். இதனிடையில் ரயில்வே துறையும் அங்காங்கே ரயில்களை நிறுத்திவிட்டது. குறிப்பாக கிண்டிக்கு வர வேண்டிய, கடற்கரையிலிருந்து வர வேண்டிய ரயில்களெல்லாம் சைதாப்பேட்டை பகுதியிலும், அதே போல தாம்பரத்திலிருந்து வரக்கூடிய ரயில் நிலையம் சென்ட் தாமஸ் ரயில் நிலையங்களும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கானோர், குறிப்பாக இந்த பாஸ்ட் ரயில்கள் என்று சொல்வார்கள், காஞ்சிபுரம், திருமால்பூர், தாம்பரம் பகுதியிலிருந்து பாஸ்ட் ரயில்களும் ஆயிரக்கணக்கானோர் பேர் வருவார்கள் சென்னை நோக்கி அலுவலகத்திற்கு. அவர்களெல்லாம் அங்கே அந்த பகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் என்பது சமாதானம் என்பது, பேச்சுவார்த்தை என்பது இன்னும் நிறைவு பெறாமலே இருப்பதால் இன்னும் இந்த பிரச்சனை, இந்த இயல்பு நிலை திருவதற்கு 1 மணி நேரத்துக்கு மேலாகும் என்று பயணிகள் தரப்பில் தெரிவிக்கிறார்கள். பயணிகள் ஒரு விரக்தியான நிலையில் ரயில் பிளாட்பார்ம்களில் நின்று கொண்டிருக்கிற காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. காயத்ரி.